பொதுவாக தேர்தல் நேரங்கள் அப்படின்னு சொல்லி மாவட்ட தேர்தல் அதிகாரியோ இல்லை தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியோ விளக்கம் கொடுப்பாங்க. எஸ்ஐஆர் நேற்று தொடங்கிட்டாங்க. ஆனால் இங்கே யாரும் அதிகாரப்பூர்வமான ஒரு விளக்கங்களையோ எந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிறதையோ இன்னும் செய்தியாளர் சந்திப்போ நடத்தாமல் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்காரு. அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? கிரவுண்டில் இதனுடைய சிக்கல்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே வருது. இந்த எஸ்ஐஆரை முழுமையாக சரியாக நடத்த முடியாது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. எலெக்ஷன் கமிஷனுடைய நோக்கம், எங்களுடைய கோரிக்கை ரெண்டுமே ஒன்று தான். எந்த ஒரு தகுதியுள்ள வாக்காளரும் நீக்கப்படக்கூடாது, எந்த ஒரு தகுதியற்ற வாக்காளரும் சேர்க்கப்படக்கூடாது. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுதான் எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய நோக்கமாக சொல்லுது. ஆனால் இந்த எஸ்ஐஆர் விதிகள், இந்த எஸ்ஐஆருடைய வழி நடைமுறைகள் அந்த நோக்கத்தை ஒட்டியதாக இல்லை. இது அதிகமான வாக்காளர்களை நீக்குவதற்காகத்தான் பயன்படும் என்பது எங்களுடைய கருத்து. சார், பீகாரில் நடந்த எஸ்ஐஆர்ல குளறுபடிகள் வந்தபோது அவர் ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து அந்த விமர்சனம் முன்வைச்ச போது அது வெறும் எலெக்ஷன் கமிஷன் மீது மட்டும் அந்த விமர்சனம் இருக்கக்கூடாது, இது பிஎல்ஏஸோட கோஆர்டினேட் பண்ணி செய்யக்கூடிய வேலை தான், அவங்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அது அப்படி அந்த பொறுப்பை வந்து பிஎல்ஏஸ் அது உண்மைதான். தேர்தல் ஆணையர் சொன்ன கருத்து உண்மைதான். அதாவது அரசியல் கட்சிகள் பிஎல்ஏ 2க்களுக்கும் இதுக்கு கடமை இருக்குன்ட்டு அதை உணர்ந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் 68,000 இப்போ 71,000 பேர் வருவாங்க வாக்குச்சாவடிகள். 71,000 வாக்குச்சாவடிகளிலும் இருக்கக்கூடிய பிஎல்ஏ 2க்களுக்கு உரிய தேவையான அறிவுரைகளையும் விளக்க உரைகளையும் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் களத்தில் தயாராக இருப்போம். எங்களுடைய எண்ணம், எங்களுடைய செயல், எங்களுடைய நோக்கம் எந்த தகுதியுள்ள வாக்காளரும் நீக்கப்படக்கூடாது, நீக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம். ஆனால் இதற்கு வாக்காளர்களும் தயாராக இருக்க வேண்டும். நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு. ஒரு மனிதர் ஒரு 15 நாள் தொடர்ந்து வீட்டில் இருந்து வேறு காரணங்களுக்காக வெளியே போயிட்டா பிஎல்ஏ 2 கூட போய் அவரை பார்க்க முடியாது. அது போன்ற வாக்காளர்கள் சாதாரண மனிதருக்கு அவர்களுக்கு புரிய வைக்கணும், அவங்க இதில் பங்கெடுக்கணும். அதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் தயாராக இருந்தாலும் பிஎல்ஓக்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஃபார்ம் கொடுக்காத இடங்கள் இருக்குது. ஒரே நாளில் கொடுத்துட்டு மறுநாள் கேட்குற பிஎல்ஓக்களும் இருக்கிறார்கள். அவர்களை சமாளிக்கணும் அப்படின்னா அது தேர்தல் ஆணையம் தான் அதை செய்யணும். தவிர்க்க இயலாததை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று திமுக தெரியும். அதை நாங்கள் தயாராக இருக்கோம். அவர்கள் 13 ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது பாஸ்போர்ட், ஹையர் செகண்டரி ஸ்கூல் அல்லது ஹைஸ்கூலோட ஸ்கூல் சர்டிஃபிகேட், அப்புறம் சில அரசு ஆவணங்கள். இது 11 ஆவணங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. 12வது ஆவணமாக ஆதாரை சொன்னால் கூட அது ஏதோ ஒரு விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தவறு. அதை நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லி காட்டியிருக்கோம். இதிலேயே அதிர்ச்சிக்குள்ளாக்குவது, உண்மையிலேயே பார்த்த உடனே இது சரியல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லப்படக்கூடியது என்னன்னா, 13வது ஆவணமாக ஒன்று சேர்த்துருக்காங்க. பீகாரில் நடந்த எஸ்ஐஆருக்கு பிறகு வெளியிடப்பட்ட 1/7/2025 தேதியிட்ட வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால், பீகாரில் உங்கள் பேர் இருந்தால் அதை ஒரு அடையாள ஆவணமாக இங்கே காட்டி தமிழ்நாட்டில் இல்லை இந்த 12 மாநிலத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் வாக்காளர் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும்னு பார்த்துக்கோங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு இடத்துல ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு வாக்குரிமை தருவோங்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல சாதாரணமாக குடியிருப்பவராக இருந்தால் நீங்கள் வாக்காளராக இருக்க தகுதி உடையவர். அது தேர்தல் ஆணையம் சொல்லலை, சட்டமே அதான் சொல்லுது. ஆனால் 1/7/2025 அன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு மனிதர் பீகாரோடைய சாதாரணமாக குடியிருப்பவர்னு சொல்லிட்ட பிறகு 4-5 மாசத்துல அவர் எப்படி வேற மாநிலத்தில் வாக்காளர் ஆக முடியும்? கூடாது இல்ல. அது யார் சொல்லுது? அந்த இடத்துல சாதாரண குடியிருப்பவர் யார் சொல்லியிருக்காங்க? தேர்தல் ஆணையம் பல சோதனைகளுக்கு உட்படுத்தி அவரை வந்து நீங்க சாதாரணமாக இங்க குடியிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் எப்படி நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் சாதாரணமாக குடியிருப்பவர், கேரளாவில் சாதாரணமாக குடியிருப்பவர் நான் எப்படி எடுத்துக்குவேன்? எடுத்துக்க கூடாது. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு காரணம் இதுதான்.
தகுதியற்ற வாக்காளர்களை சேர்ப்பது கூட ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல். அதற்கான அடிப்படை வேலையாக தான் இதை நான் பார்க்குறேன். பீகார்ல இந்த விவகாரம் வெளியே வந்திருக்கு. இப்போ 12 மாநிலங்களை பொறுத்தவரை ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தால் நீதிமன்றத்துக்கு போகிறது வந்து சரியாக இருக்கிறோம். மற்ற மாநிலங்களோட நிலைப்பாடுகள் என்னவா இருக்கு? நீங்கள் அதை அறிந்து அதை கழக தலைமை உரிய முடிவெடுப்பாங்க. தேங்க்யூ வெரி மச்.